வணக்கம் அஜித் சார், எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரியும். ஏன்னா சினிமாவில் இருக்கிற சில நல்ல பேர் இந்த வீடியோ உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருப்பாங்க அப்படின்னு தெரியும். என்னை யார் நிச்சயமாக உங்களுக்கு தெரியாது, பட் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஒரு யூடியூப்ல சாதாரண திரைப்பட விமர்சனம் பண்ணுறவன். இன்னைக்கு உங்கள் படம் பில்லா 2 ரிலீஸ் ஆச்சு. அதை ரிவ்யூ பண்ணேன் நான் மத்தியானமாக. அதுலேருந்து படம் சுமார்னு சொன்னேன், 5க்கு 3 மார்க் கொடுத்தேன். நீங்கள் தான் நல்லா பண்ணியிருக்கிறீங்க, மிச்சதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்சது டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு நினைக்கிறேன் நான். என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு அது தெரியும் நிச்சயமா. யுவர் சென்சிபிள் ஹியூமன் பீயிங் ஆஃப்டர் ஆல். சில ரிப்ளைகளை மட்டும் படிச்சு காமிக்கிறேன். ஏன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன்னா, அத்தனையுமே உங்களை கனெக்ட் பண்ணி இருக்குது, உங்க பேரை யூஸ் பண்றாங்க. அதனாட்டி தான் உங்களை நான் நேரடியாக கொஸ்டின் கேட்கிறேன் இந்த வீடியோ மூலமா. அருண் PS பில்லா அப்படிங்கிற ஒரு ஆள் யூடியூப்ல தேவடியா புண்டாமோனே உன் சூத்த முடிட்டு ஓடிடு, இந்த மாதிரி மூவி எல்லாம் டிகிரேட் பண்ணாத, பண்ணா தலைகிட்ட மோதாத, உடம்பு இருக்கும் உயிர் இருக்காது. இப்படிதான் உங்க ஃபேன்ஸுக்கு நீங்க சொன்னீங்களா? அதாவது என் படம் யாராவது ஆப்போசிட்டா இல்ல ஆவரேஜா ரிவ்யூ பண்ணா போய் மிரட்டுங்க அப்படின்னு நீங்க சொல்லிருக்க மாட்டேங்கன்னு தெரியும். பட் தென் உங்க பேரை யூஸ் பண்ணிட்டு இப்படி ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் சதீஷ் J 82 அப்படின்ட்டு யூடியூப்ல ஷட் த ஃபக் அப், நீ வில்லேஜ் ஷிட் அப்படிங்கிற, இது உங்க பேர் யூஸ் பண்ணல. ஸோ இது சொல்றதுக்கு இது நிறைய இருக்குது. நான் சும்மா 2-3 மினிட் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பில்லா கிரண் 1 அப்படின்ட்டு ட்விட்டர்ல அவர் என்னங்கிறாருன்னா, உங்களுக்காண்டி ஜெயிலுக்கு போகவும் தயாரா அவரு. அதுக்கு அவர் எங்கிட்ட என்ன பேசுறாரு அப்படின்னா, உங்க அம்மாவோட டேஷ் சூப்பர், உங்க அம்மாவை அப்படின்ட்டு எங்க அம்மாவை பத்தி ஒரு 10 ட்வீட். அதுக்கு அவனோட டிஃபென்ஸ் என்னன்னா, உங்களை சப்போர்ட் பண்றாராம். அதாவது நான் ஏவரேஜா ரிவ்யூ பண்ணிட்டேன்னா அதுக்கு அவர் சப்போர்ட் பண்றாராம். சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு அவர் ஜெயிலுக்கு போகவும் தயங்க மாட்டாராம். அஜித், ஐம் சாரி டு சே, உங்க பேரை சொல்லிட்டு அஜித் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெறியர்கள் தமிழ்நாட்டில் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நாங்க ஜனநாயக நாட்டில் இருக்கிறத நம்பிக்கிட்டு நாங்க போய் எங்களுடைய ஹானஸ்ட் ஒப்பீனியன் சொன்னோம்னா, வரும் காலத்துல நாங்க வீட்டை விட்டு வெளியே போகிறது கூட முடியாத நிலை ஒரு நாள் வரலாம். சரி, அரசியல்வாதி தான் கொண்டு விடுவான் அப்படின்ட்டு அரசியல்வாதி ஏற்றி நம்ம பேச முடியாது. பப்ளிக்கா சொன்னோம்னா 10 நாள் பாப்பா, 20 நாள் பாப்பா, 30 நாள் எங்களை கொண்டு விடுவான். அது கொலையை நடந்துட்டு இருக்குது, நீங்க பார்த்துதான் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதா? ஸோ நான் என்னன்னா, சரி நடிகர்கள்லாம் ஓப்பனா இருப்பாங்க, கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த நம்பிக்கையில தான் ரிவ்யூ பண்றோம். ஸோ இது உங்களுக்கு பாராட்டி, இன்ஃபேக்ட் நான் பாராட்டி பண்ணியிருந்தேன்னா இதுக்கான லைக்ஸும் இதுக்கான வியூவும் ஜாஸ்தியா இருக்கும். நான் நல்லவன் பேர் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நியாயமா இருப்பதற்கு இந்த நாட்டில் இடம் இல்லாம போகுது. அதை உங்கள் பெரிய நடிகர்களுக்கு எதிராகவும் நாங்க பேச முடியாத அளவுக்கு எங்கள் வாய்கள் அடைக்கப்படுகின்றன. அதை உங்க பேரை யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட்கள் பண்றாங்க. இதை நீங்க ஆத்தரைஸ் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னா சொல்லுங்க. நான் உங்க படத்தை ரிவ்யூ பண்றதை விட்டுறேன். ஏன்னா எனக்கு தேவையே இல்லை. எனக்கு மென்டல் டென்ஷன் தேவையில்லாம நான் என் மக்களுக்கு ஒரு கெட்ட படத்தை அவங்க பார்த்துக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு நான் போய் ரிவ்யூ பண்ணி என் டைம் வேஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது எனக்கு தேவையில்லாத நேரம் வரையும். நீங்க இதை அப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுங்க, நான் ரிவ்யூ பண்றதை விட்டுறேன். நான் உங்க படத்தை ரிவ்யூ பண்ணல. ஏன்னா எனக்கு பயமா இருக்குதுங்க. இதை எடுத்து குத்தி போட்டாங்கன்னா அப்படித்தான் மிரட்டல் விடுறாங்க. ஸோ அப்ரூவ் பண்ணலன்னா தயவு செய்து உங்கள் பெயரை உபயோகப்படுத்தி யாரும் மற்றவர்களுக்கு மிரட்டல் விடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தயவு செய்து மக்களுக்கு சொல்லுங்க. இது திஸ் இஸ் த டைம் ஃபார் யூ டு டூ அண்ட் திஸ் இஸ் வெரி சீரியஸ். ஏன்னா சுத்தி நடக்கிறது பார்த்துட்டே இருக்கிறேன். நிச்சயமா இது ஒரு பெரிய இன்சிடென்ட்ல போய் என்னைக்காவது ஒரு நாள் முடியும். அதை உங்களுக்கு முன்கூட்டியே நான் இந்த வீடியோ வாயிலாக தெரிவிக்கிறேன். ஒரு நல்ல ரிப்ளையை, ஒரு நல்ல நடவடிக்கையை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். இப்படிக்கு
உங்களை ரொம்பவும் நேசிக்கிற, உங்களை மனிதனாக மிகவும் பிடிக்கிற பிரசாந்த். வணக்கம்.